ஆஸ்திரேலியாவிலிருந்து, அருள் என்னுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அரசு அவர்கள் பங்கு கொள்கிறார். வணக்கம் அரசு. வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பிருந்த வணக்கம். இந்த முக்கியமாக இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே நடைபெற்ற படுகொலைகள் சம்பந்தமாக நேற்று ஆராய்ந்திருந்தோம். இன்று மேலதிக தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த சிறைச்சாலையிலே கிட்டத்தட்ட 30 பேர் வரை இதுவரை இறந்திருப்பதாகவும் அதிலே சிலர் சிறை காவலர்கள் என்றும் அந்த சிறையில் உள்ளவர்களை வேறு சிறைகளுக்கு மாற்றி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. மேலதிக தகவல்களை நேயர்களுக்காக வழங்குங்கள். இந்த 5ஆம் தேதி ஜூலை மற்றும் 6ஆம் தேதிகளில் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற கலவரங்களில் இதுவரையில் 19 கைதிகளும் 7 சிறை அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நேற்றுக்கு பேசியது போல ஞாயிற்றுக்கிழமை 2 போதை வஸ்து கும்பல்களுக்கு இடையிலான ஒரு மோதலாக தொடங்கி பின்னர் அது கொஞ்சம் தணிந்திருந்தாலும் திங்கட்கிழமை காலை உணவு வழங்கிய சமயம் மீண்டும் அது மிகப்பெரிய ஒரு மோதலாக வெடித்ததாகவும், முதலில் இருதரப்புக்கும் இடையிலான மோதல் பிறகு சிறை காவலர் மீது திரும்பியதாகவும், இந்த சந்தர்ப்பத்தில் சிறை காவலர்களின் 2 T56 ரக துப்பாக்கிகளை அவர்கள் கைப்பற்றி அதை கொண்டுதான் தாக்குதலை பெருமளவில் நடத்தியிருக்கிறார்கள். அந்த துப்பாக்கிகளால் அந்த வெளியில் நின்றவர்கள் மீது கூட அந்த ஜன்னல்களுக்களால் அல்லது திறப்பு ஓட்டைகளுக்களால் கூட துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்னும் வரை, அதாவது இப்போது அவர்கள் இந்த சிறையை கட்டுப்பாட்டுக்கு இலங்கை அரசு கொண்டு வந்திருந்தாலும் இன்னும் அந்த 2 துப்பாக்கிகளையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். அது எங்கு சென்றது என்று தெரியவில்லை என்று. பெருமளவான சிறை கைதிகள் தப்புவதற்காக கூரைகளில் மரங்களில் எல்லாம் ஏறியதாகவும், பெருமளவானவர்களை இப்போது அதிலிருந்து மீட்டு கொண்டிருப்பதாகவும், நேற்று நாங்கள் கூறியது போல இலங்கையின் சிறையிலே இந்த நீர்கொழும்பு சிறையை பொறுத்தவரையில் ஏறத்தாழ 900 தொடக்கம் 1000 வரையிலானவர்களுக்குத்தான் அங்கு இடம் இருப்பதாகவும், ஆனால் 2800க்கு கிட்ட மேற்பட்டவர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும், அதே போல இலங்கை முழுவதிலும் உள்ள சிறைகளில் 11,500 பேர் தான் சிறை வைக்கக்கூடிய இடங்கள் இருப்பதாகவும், ஆனால் 41,200 பேர் இதுவரையில் அதாவது 4 மடங்காக அந்த சிறையின் கெப்பாசிட்டியை இவர்கள் பேணுகிறார்கள். சிறை காவலர்களும் இந்த டெங்கு காய்ச்சலினால் பெருமளவில் பாதிக்கப்பட்டதால் பலர் சுயயின விடுப்பில் இருப்பதாகவும், போதுமான சிறை காவலர்கள் பணியாளர்களும் அங்கு இல்லை என்றும் கூறுகிறார். இதில் இப்ப நீதி அமைச்சர் ஹர்ஷ்னா நாணயக்காரா தான் இந்த சம்பவத்துக்கு தான் பொறுப்பு எடுப்பதாக கூறியிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த கைதிகளில் பெரும்பாலானவர்கள் விசாரணை கைதிகள் என்று, விசாரணை கைதிகள் தீர்ப்பு வழங்கப்படாமலே நீண்ட காலம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீதிமன்றங்களில் வழக்குகள் இழுபடுவது, உடனடியாக தீர்ப்பை சொல்லாதது, வழக்கு நீதிபதிகளின் பற்றாக்குறை, நீதிமன்றங்களின் பற்றாக்குறை, மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் ஒரு கரப்டடான சிஸ்டமாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் இப்ப எதிர்கட்சிகள் இப்போது கூறுகிறார்கள், நாட்டில் சட்டம் ஒழுங்கு குலைந்து விட்டது, இந்த சிஸ்டத்தை மாற்றுவதாக சொல்லி வந்தார்கள், இப்பவும் அதே சிஸ்டம் தான் வேலை செய்கிறது என்று கூறியிருக்கிறார். அதே சஜித் பிரேமதாசா கூறியிருக்கின்றார், இந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியும், இதில் கொல்லப்பட்டவர்கள் காயமடைந்தவர்கள் அரசுதான் அதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், அரசினால் ஒரு சிறையை கூட பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாது அல்லது ஒரு கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இவர்கள் எவ்வாறு நாட்டின் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண போகிறார்கள் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு அவர்களுக்கு இப்போது ஒரு அரசியல் நடத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த 2 குழுக்களில் ஒன்றை இந்த கட்டுலகமே சுரேஷ் என்று சொல்கின்ற ஒரு பாதாள உலக குழு அல்லது போதை வஸ்து கும்பல் தலைவர் தான் வழி நடத்தியதாக கூறப்படுகிறது. இவர் சிறைக்குள் இயங்கும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பில் முக்கிய பங்காற்றியதாகவும் சந்தேகப்படுகின்றது. தடை செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பாக தகவல்கள் சிறை அதிகாரிகளுக்கு பகிரப்பட்டதை தொடர்ந்துதான் இந்த சம்பவம் இடம்பெற்றது. அதாவது நீங்கள் நேற்று கூறியது போல
2 புலனாய்வாளர்கள் உள்ளுக்கு இருந்திருக்கிறார்கள். அதாவது அவர்களின் ஆட்களையே காவல்துறையினர் தகவலை பெறுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது தெரிந்ததால் அந்த மோதல்களில் அவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்துதான் இந்த மோதல்கள் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தன. ஆனால் இன்று வரையிலும் துப்பாக்கிகளை கூட இன்னும் அவர்களால் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நிலை இருப்பதாக கூறுகிறார்கள். சிறப்பு அதிரடிப்படையினர் STF-ஐ கூட அதில் களமிறக்கியிருந்தார்கள். சிறப்பு அதிரடிப்படையினர், மற்றது புலனாய்வுத்துறையினர், குற்றத்தடுப்பு பிரிவினர் என்று சொல்லி பெருமளவானவர்களை களமிறக்கித்தான் அரசு இதை இப்போது தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இது தனியே நாங்கள் இந்த பாதாள உலக கும்பல் அல்லது ஒரு குழு மோதலாக கடந்து செல்லாமல் இதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது என்பதும் இப்போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. முக்கியமாக இந்த வெளிநாட்டிலே பலரும் இந்த சிறையில் இருப்பதாகவும், அதாவது விமான நிலையத்திலே வந்து கைதாகுபவர்கள், விசா காலம் நீடிக்கப்படாமல் அந்த இதில் கைது செய்யப்பட்டவர்கள் பலரும் இந்த சிறையில் இருந்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். நீங்கள் கூறியது போலத்தான் பலர் தடுப்பு காவல் கைதிகள், இன்னும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்படாத தடுப்பு காவல் கைதிகள், அவர்களிலும் காயப்பட்டு இருந்ததாகவும் செய்திகள் வருகின்றன. சரி, இலங்கையிலே இந்த சிறை படுகொலைகள், சிறை குழப்பங்கள் என்பது ஒரு காலங்காலமாக நடைபெற்று வருகிறது. வேறு நாடுகளிலே பார்க்கிறோம், சிறைகள் என்றால் உடைத்து விட்டு ஓடுவார்கள். இப்படி கலவரம் செய்து சிறைக்குள்ளேயே உள்ளுக்குள்ள கலவரம் செய்கிறதும், இல்லை வெளியிலிருந்து வந்து பாதுகாப்பு படையினரால் துப்பாக்கி பிரயோகம் செய்து கலவரங்கள் நடப்பதும் இலங்கையிலே ஒரு புதிய ஒரு ஒரு சிறை கலாச்சாரம் போல தோன்றுகிறது. அப்படி நிறைய வரலாறு இருக்கிறது அல்லவா? அந்த வரலாறு பற்றி சற்று சொல்லுங்கள். இலங்கையில 2026ஆம் ஆண்டு நீர்கொழும்பு சிறை கலவரம், 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறை படுகொலை, அது கலவரம் இல்லை, அது ஒரு இனப்படுகொலை. அதற்கு பிறகு 2000ஆம் ஆண்டு பிந்துனோவேவா சிறை படுகொலை, அது உண்மையில் ஒரு சிறை இல்லை, புனர்வாழ்வு முகாம், அதில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை. இந்த முதலாவது இரண்டு, அதாவது 1983ஆம் ஆண்டு மற்றது 2000ஆம் ஆண்டு இடம்பெற்ற தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் தமிழர்கள். ஆனால் இப்போது இடம்பெற்றது இது பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான கலவரமாகத்தான் இதை பார்க்கலாம். இந்த வெலிக்கடை சிறையில் வந்து அது சிறை கைதிகள், சிறை காவலாளிகள் துணையுடன் சிங்கள கைதிகளை பயன்படுத்தி இலங்கை அரசு மேற்கொண்ட ஒரு இனப்படுகொலை தான் அது. குட்டிமணி தங்கத்துறை உட்பட பெருமளவானவர்கள் அதில் கொல்லப்பட்டிருந்தார்கள். முதல் நாள் நடைபெற்ற படுகொலைக்கு பிறகு 2ஆம் நாளும் அதனை மேற்கொண்டிருந்தார்கள். 2 நாட்களாக அரசு எதையும் செய்யவில்லை. அதை கூட உண்மையில் அதை தெளிவாக அதை ஆய்வு செய்து அதுக்கான விசாரணைகள் வழங்கி அதற்கான தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த சிறை கலவரமும் வந்திருக்காது. ஆனால் இது ஒரு கலாச்சாரமாக அங்க மாறிவிட்டது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2000ஆம் ஆண்டு அது வந்து தமிழ் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவின் தலைமையில் தான் அந்த சிறை படுகொலையை மேற்கொண்டதாக அப்போது பல பத்திரிகைகள் கூறியிருந்தன. ஏனென்று சொன்னால் அதற்கு முதல் வந்து அவர் சிறைச்சாலையை பார்வையிட சென்ற சமயம் சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் அவர் மீது சிறைக்குள் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதில் படுகாயமடைந்து தப்பியிருந்த நிலையில் அவர் அதற்கு பிறகு சிங்கப்பூரில் சென்று சிகிச்சையை பெற்று வந்திருந்தார். சிகிச்சையை பெற்று வந்த பிற்பாடு தன்னை தாக்கியவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 27 பேர் அதில் உயிரிழந்திருந்தார்கள். 12-15 பேருக்கு மேல் காயமடைந்திருந்தார்கள். அது அப்ப ஹியூமன் ரைட் வாட்ச் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. மனித உரிமைகள் அமைப்புகள் கூட இந்த தாக்குதல் இடம்பெற்ற போது 60க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு இருந்ததாகவும் அவர்கள் அனைவரும் அதற்கு வழிவிட்டு பேசாமல் இருந்ததாகவும் அவர்கள் தங்கள் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இலங்கையில் உங்களுக்கு தெரியும், ஆணைக்குழுக்கள் அறிக்கைகள் எல்லாம் வருவதுண்டு, ஆனால் அது காணாமல் போய்விடும். அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. அதற்கு பிறகு இப்போது 2026ஆம் ஆண்டு அடுத்த ஒரு சிறை கலவரம். ஆனால் முதல் 2ம் வந்து தமிழர்களை மையப்படுத்தியதாக ஒரு திட்டமிடப்பட்டவை. இதுவும் ஏன் ஒரு திட்டமிடப்பட்டவையாக இருக்காது என்ற கேள்வியும் இருக்கின்றது. என்று சொன்னால் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறைக்கில் இந்த கும்பல்கள் அவர்கள் ஆயுதங்களை கைப்பற்றக்கூடிய நிலையிலும் ஆயுதங்களை வைத்து ஆயுதங்களை கொண்டு காவல் அந்த சிறையையே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கக்கூடிய நிலையிலும் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் உள்ளுக்கு. இப்போ இங்கு இலங்கையின் அமைச்சரோ
அல்லது இலங்கையின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவோ சிறைக்கு பார்வையிடுவதற்கு அல்லது சுதந்திர தினத்தின் போதோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வின் போது செல்லும் போது அவர் சிறைக்கில் வைத்து படுகொலை செய்யப்படலாம், அல்லது சிறையில் அவர் அவர் பிணை கைதியாக பிடிக்கப்படலாம் என்ற ஒரு நிலைமையும் கூட இந்த சம்பவத்தை பார்க்கும் போது தெளிவாக தெரிகிறது. என்னன்னு சொன்னால், இலங்கை படையினரால் இந்த நிலைமையை உடனடியாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாத ஒரு நிலை என்றால், பாதாள உலக கும்பல் என்றதும் அல்லது இந்த கூலிக்கு கொலை செய்பவர்கள் என்பதை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. இந்த கெய்டியில சில வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது. அந்த அரசு தலைவரை படுகொலை செய்வதற்கு தென் அமெரிக்காவிலிருந்து தான் 6 பேர் வந்தார்கள். நேரடியாகவே அரச மாளிகைக்கு சென்று சரமாரியாக கிட்டத்தட்ட அவற்றை உடலில் இருந்து 30 சன்னங்கள் எடுக்கப்பட்டது. அவற்றை உடலில் இருந்து மட்டும் அப்படி சுட்டுக் கொண்டு விட்டு போனார்கள். அவர்களும் இவ்வாறு கூலிக்காக வந்தவர்கள் தான். அதே போல இப்ப இலங்கையில் இடம்பெறுகின்ற இந்த பாதாள உலக கும்பலை பொறுத்தவரையில் அவர்கள் பெருமளவானவர்களை வெளிநாடுகளில் இருந்து தான் இயக்குகிறார். வெளிநாடுகள் இருக்கிறவர்கள் இப்போது தங்கள் மற்றது இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப இந்த இலங்கையில போர் முடிந்த பிற்பாடு இந்த தென் ஆசியா மத்திய ஆசிய பிராந்தியங்களுக்கான இந்த போதை வஸ்து விநியோகத்தின் ஒரு ஹப்பாக மையப்புள்ளியாக இலங்கை தான் இருக்குது. ஏன்னா இலங்கைக்கு கொண்டு வந்து எல்லா இடமும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வைத்திருக்கிறார்கள். அப்ப அப்படியானவர்களை வைத்திருக்கும் போது அவர்கள் இப்போது தங்கள் நலனுக்காக சண்டை பிடிக்கிறார்கள் அல்லது தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். இப்ப கிளப் வசந்தாவை கூட சுட்டுக் கொண்டார்கள். T56 ரக துப்பாக்கியை தான் பயன்படுத்தி இருந்தார்கள். அது வீடியோவை கூட நீங்கள் பார்க்கலாம். 2 பேர் சரமாரியாக சுட்டு விட்டு சென்றார்கள். இப்படி பல சம்பவங்களை நாங்கள் இலங்கையில் கூறலாம். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதே வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஓர்டர் நாளைக்கு ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்ப இது இலங்கை அரசு தான், இலங்கை அரசுக்குத்தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். நிறைய இந்த அண்டர்வேர்ல்டு, அதாவது இந்த பாதாள உலக குழுவினர்கள்லாம் முன்னமும் அரசாங்கங்களும் கூட அவர்களுடைய சொல்லுக்குள் இருந்திருக்கிறார்கள் அல்லது தங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் மையம் கொண்டிருப்பது மத்திய கிழக்கு நாடுகளில், குறிப்பாக துபாய் போன்ற நாடுகள், சிலர் தாய்லாந்தில் இருக்கிறார்கள், அண்மையில் நேபாளத்தில் கூட வைத்து கைது செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அவ்வாறு அதே போல இன்னும் ஒன்றும் நடந்த ஞாபகம் இருக்கிறது. 2012ஆம் ஆண்டு வெலிக்கடையிலே, அது என்னென்றால் கைதிகள் போராட்டம் நடத்தினது பொழுது விசேட அதிரடிப்படை நுழைந்து கண்டபாட்டுக்கு துப்பாக்கி பிரயோகித்து 27 பேர் இறந்ததாகவும் ஒரு ஞாபகம் இருக்கிறது. அது வெலிக்கடையில் நடந்தது 2012 நினைக்கிறேன். அவை இங்க இந்த 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 துப்பாக்கி கலாச்சாரம், அண்டர்வேர்ல்ட் கலாச்சாரம், இதெல்லாம் இலங்கையிலே ஒரு காலங்காலமாக கொலை செய்கிற கலாச்சாரம். நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஒரு தகவலிலே, ஒரு புத்தபிக்கு தான் நாட்டினுடைய தலைவரை கொலை செய்தது. கொலை கலாச்சாரத்திலே ஊறியவர்களாக இருக்கிறார்கள். அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள். இலங்கைக்கு கொலை, அதாவது படுகொலைகள், ஆட்சி மாற்றங்கள் என்பது புதியவை அல்ல. இலங்கையின் பிரதமரை பௌத்த துறவி ஒருவர் தென் இலங்கையில் அவரை சுட்டுக் கொன்ற வரலாறும் அங்குதான் இருக்கின்றது. எனவே அதற்கு பிறகு புனித ஞாயிறு குண்டு வெடிப்பாக இருக்கலாம், பல ஆட்சி மாற்றங்களுக்காக இலங்கையில படுகொலைகளும் இடம்பெற்றிருக்கின்ற, மக்களும் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அரசியலுக்காக அங்கு இடம்பெறுகின்ற சம்பவங்கள் மிக அதிகம். இலங்கையை மையமாக வைத்துத்தான், இலங்கையை மையமாக வைத்துக் கொண்டு இந்தியா மாலதீவு மீது ஒரு தாக்குதலை நடத்தியதும், அதிலும் இலங்கைக்கும், அதாவது தமிழக ஒரு போராளி குழுவை சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றினாலும் அதற்கும் இலங்கைக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்ப இவ்வாறு இந்த பூகோள அரசியலில் இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தில் இந்த வன்முறைகள் ஒரு சாதாரணமாக ஒன்றாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் கூறியது போலதான் இந்த சிறையில் பல படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல அரசியல் படுகொலைகள், இப்ப பிள்ளையானை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், பிள்ளையான் எத்தனையோ அரசியல் படுகொலைகளுக்காகத்தான் இப்போது சிறையில் இருக்கின்றார். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அண்மையில் கூட நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து சுட்டு விட்டு தப்பி ஓடியது என்று சொல்லி, அது நான் நினைக்கிறேன் நேபாளத்தில் வைத்து கைது செய்து கொண்டு பெருமளவானவர் இப்போது துபாயில இருந்து கூட இந்த அரசு வந்த பிறகு பலரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். ஆனாலும் என்று சொன்னால் அரசியல்வாதிகளுக்கும் இதுக்கு, அதாவது முன்பு ஆண்ட அரசியல்வாதிகளுக்கும் இதில்
பல பின்புல தொடர்புகள் பல இருக்கின்றன. ஏனென்றால் தங்கள் அரசியல் நடவடிக்கைகளுக்காக அவர்கள் இவ்வாறானவர்களை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவேதான் நீங்கள் பாருங்கள், இந்த நீங்கள் கூறியது போல இந்த பாதாள உலக கும்பல்ன்றது தென்னிலங்கையில் தான் இருக்கிற வழியே வடக்கு கிழக்கில் இல்லை. அது இயக்கம் இருந்ததாலோ என்னவோ தெரியவில்லை. அவ்வாறான ஒரு குழு உருவாகுவது அங்கு இருக்கவில்லை. இப்போது அந்த மால்வெட்டு குழு, அந்த குழுக்களை இப்போது இந்த அரசாங்கம் அங்கு முடுக்கிவிட்டதை தவிர அதற்கு முதல் அவ்வாறு இருந்ததில்லை. ஆனால் சண்டியர்கள் இருந்து ஒவ்வொரு ஊருக்கும் பிரபலமான சண்டியர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர் ஊர் சண்டியனை தவிர இந்த திட்டமிட்ட பெரிய கொலைகள், கடத்தல்கள், போதவஸ்து கடத்தவர்கள் அல்ல. அதே போல வல்லடித்துறை போன்ற ஊர்களிலே இந்தியாவிலிருந்து பொருட்களை கொண்டு வந்த அந்த கடத்தல் செய்கிற கொஞ்சம் வல்லமை மிக்கவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவ்வாறு இருந்ததை தவிர இவ்வாறு அந்த குற்றச்சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களாக இருந்த வரலாறு பெரிதாக இல்லை. அப்படித்தானே? சரி, இன்று இந்த நிகழ்வை இதுடன் நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.